இந்த லக்கணங்கள் நகரும் தன்மை கொண்டது. லக்கணம் வந்து லக்கணம் ஜென்ம லக்கணங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ஜென்ம லக்கண புள்ளியிலேருந்து ஏஎல்பிங்கிற ஒரு லக்கணம் மட்டும்தான் வளரும். ஏஎல்பி லக்கணம் தான் வளருது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நம்ம வயதுக்கு தகுந்தாற் போல் அது நகரும் தன்மை கொண்டது. மேஷ லக்கணம் எனக்கு ஏஎல்பி போகுது சார் அப்படின்னா நான் வந்து என்னுடைய தம்பியை தான் நான் எதிர்பார்ப்பேன். சார் எனக்கு தம்பியே இல்லை சார், தங்கச்சியே இல்லை சார் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் தம்பின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க தான் எதிரி. நீங்கள் யாரை வேணா எடுத்துங்க. அப்போ ரிஷப லக்கணத்துக்கு யார் எதிரின்னா நான் ஜாதகரை எதிரியாக மாறுவார். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு செயல் வந்து நல்லதும் கெட்டதும், ஒரு செயல் நல்லதாக நடக்கிறதும் கெட்டதாக நடக்கிறதும் போராட்டம் நடக்கிறதும், இந்த மிதன் லக்கணம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மிதன் லக்கணம் என்ன பண்ணும், எங்கேயா ஏதாச்சும் ஒரு செயலை நான் வந்து ஒரு பெரிய அகலக்கால் ஒன்று வச்சுருப்பேன். அது வந்து என்னுடைய பேராசைன்னு வச்சுக்கலாம். அந்த என்னுடைய பேராசையே இப்போ கடகலக்கணம் போகும்போது எப்பயுமே வந்து எங்கள் அப்பா சொன்னால் பிடிக்காது. ஏன்னா எப்பயுமே இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு நல்லதும் கெட்டதும் வந்து அப்பா தான். என்ன பண்ணுவாங்க, எனக்கு சிம்ம லக்கணங்க. எப்பயுமே வாழ்க்கையில் வந்து இந்த சிம்ம லக்கணம் கடகலக்கணங்கிறது ஒரு விதமான ஒரு புரிதல் நிலை. அப்பாடா இன்னாருடைய பையனா அப்படின்னு சொல்லும்போது அது நல்லதும் கெட்டதும் நம்ம கோபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுது. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். அச்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் வந்து நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து, என்னுடைய வாழ்க்கையில் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, என்னுடைய போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த 12 லக்கணங்களுக்கும் யார் யார் எப்படியெல்லாம் செயல்படுத்துவாங்க, எப்படியெல்லாம் எதிரியாக செயல்படுவாங்க, வாழ்க்கையில் வந்து இந்த இந்த லக்கணங்கள் நகரும் தன்மை கொண்டது. லக்கணம் ஜென்ம லக்கணங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ஜென்ம லக்கண புள்ளியிலேருந்து ஏஎல்பிங்கிற ஒரு லக்கணம் மட்டும்தான் வளரும். ஏஎல்பி லக்கணம் தான் வளருது. ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நம்ம வயதுக்கு தகுந்தாற் போல் அது நகரும் தன்மை கொண்டது. சார் எனக்கு மேஷ லக்கணம் போகுது சார் அப்படின்னா, நீங்கள் மேஷமோ ரிஷபமோ மிதுனமோ கடகமோ சிம்மமோ கன்னியோ துலாம் விருச்சமோ தனுசு மகரம் கும்பம் மீனம், அந்த 12 லக்கணங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எனக்குன்னு ஒருத்தர் எதிரியே ஒருத்தர் இருப்பார். எதிரி இல்லாமல், எதிரிங்கிறது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு மனப்பான்மை. அது பொறாமையாக இருக்கலாம், அது வெறுப்பாக இருக்கலாம், அது போட்டியாக இருக்கலாம், அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து எப்பயுமே வந்து எனக்கு வந்து எதிரியாக யார் வருவா அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. அப்படிங்கும்போது நான் வந்து மேஷ லக்கணம் எனக்கு ஏஎல்பி போகுது சார் அப்படின்னா நான் வந்து என்னுடைய தம்பியை தான் நான் எதிர்பார்ப்பேன். சார் எனக்கு தம்பியே இல்லை சார், தங்கச்சியே இல்லை சார் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தம்பி இது. நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் தம்பின்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க தான் எதிரி. நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க. நீங்கள் மேஷ லக்கணத்தில் நான் சார் எனக்கு ஒரு 10,000 பேர் போகுது சார், நான் நீங்கள் வேணும்னாலும் வேண்டான்னாலும் இது இப்படி தான் நடக்கும். ஏன்னா இதுதான் இந்த அமைப்புகளில். சார் எனக்கு மேஷ லக்கணம் போகும்போது எனக்கு தம்பி எதிரியாக இருந்தார், நீங்கள் லக்கணம் மாறும்போது என் தம்பியை சேர்ந்துருவாரான்னா அதனுடைய பாதிப்பும் அதனுடைய தன்மையும் அதனுடைய தாக்கமும் குறையும். இதே அடுத்தடுத்த நிகழ்வில் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு லக்கணம் நகரும் தன்மையில் எப்படி வந்து செயல்படுதுங்கிறது நான் வேறு ஒரு விளக்கம் தர்றேன். அது வந்து ஒரு ஜாதகத்தை போட்டு நான் வந்து பேசுகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மேஷ லக்கணம் என்னுடைய தம்பி எதிரி. அப்போ ரிஷப லக்கணத்து யார் எதிரின்னா நான் ஜாதகரை எதிரியாக மாறுவார். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு செயல் வந்து நல்லதும் கெட்டதும், ஒரு செயல் நல்லதாக நடக்கிறதும் கெட்டதாக நடக்கிறதும் போராட்டம் நடக்கிறதும் போட்டியாக நடக்கிறதும் பொறாமையாக நடக்கிறதும் வெறுப்பாக நடக்கிறதும் யாருன்னா ஜாதகர் மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணமே கிடையாது. உங்களுக்கு வந்து புரிந்து கொள்ளக்கூடிய திறன்கள் அதுவே உங்களுக்கு எதிரியாக மாறும். எனக்கு வந்து அவர் ஒன்று சொன்னார், நான் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒன்று சொன்னால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தேவையில்லாத ஒரு கருத்து மோதல்கள் எப்படி வரும் அப்படின்னா, புரிந்து கொள்ள முடியாத அல்ல புரிந்து கொள்ள இயலாத ஒரு நிலை இந்த மேஷ லக்கணத்துக்கு வரும். ரிஷபம் அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நானே வேணுக்கும்னு நான் தெரிஞ்சே சண்டை போடணும்னு சொல்கிறாரு இந்த ரிஷப லக்கணம். இந்த மிதன் லக்கணம் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மிதன் லக்கணம் என்ன பண்ணும், எங்கேயா ஏதாச்சும் ஒரு செயலை நான் வந்து ஒரு பெரிய அகலக்கால் ஒன்று வச்சுருப்பேன். அது என்ன பண்ணும், அது வந்து என்னுடைய பேராசைன்னு வச்சுக்கலாம்.
அந்த என்னுடைய பேராசையே அகலக்கால்ங்கிறது என்ன அப்படின்னா, நான் உதாரணமாக ஒரு வாகனம் வாங்கணும்னா 10 லட்சத்துக்கு வாங்கலாம், 20 லட்சத்துக்கு வாங்கலாம், 40 லட்சம் வாங்கலாம், 4 கோடி வாங்கலாம். இப்போ 4 கோடிக்கு ஒரு வாகனம் வாங்குறது அகலக்கால் தானே. அது என்னுடைய பேராசையால் இந்தமாரி ஒரு எதிரியை நான் இந்த இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் எனக்கு போட்டியும் பொறாமையும் வெறுப்பும் இருக்குமானா இருக்கும் சுற்றி. இப்போ என்னுடைய பேராசை எனக்கு வந்து எதிரியாக மாறுமானா மாறும். இல்லை சார் எனக்கு கடகலக்கணம் சார். இப்போ கடகலக்கணம் போகும்போது எப்பயுமே வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் வந்து எங்கள் அப்பா சொன்னால் பிடிக்காது. ஏன்னா எப்பயுமே இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு நல்லதும் கெட்டதும் வந்து அப்பா தான். என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் புரிய வைக்கணும்னு நினச்சி என்னை போல் நீ இருக்கணும், என்னை போல் இருக்கணும். முடிஞ்சாலும் கடகலக்கணக்காரர்களுக்கு அப்பா வந்துச்சுனாலே இந்த லக்கணம் வரும்போது பெரிய ஒரு போராட்டம் வந்துடும். அப்போ என்ன பண்ணும், அப்பாவாகவே எதிரியாக மாறுவாரா, எதிரியாக மாறுவார். எனக்கு சிம்ம லக்கணங்க. எப்பயுமே வாழ்க்கையில் வந்து இந்த சிம்மலக்கணம் கடகலக்கணங்கிறது ஒரு விதமான ஒரு புரிதல் நிலை. அப்பாடா இன்னாருடைய பையனா அப்படின்னு சொல்லும்போது அது நல்லதும் கெட்டதும் நம்ம கோபத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அந்த சிம்மலக்கணம் வரும்போது எப்பயுமே வந்து யாரோ ஒரு நண்பர்கள் எப்படியா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நண்பர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த காலகட்டத்தில் எதிரியாக மாறுவார்னா கண்டிப்பாக மாறுவார். இவர் தான் நீங்கள் எனக்கு சிம்மலக்கணம் யாராச்சும் போணுச்சுன்னா உங்களோட பையன் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவாங்கன்னா கண்டிப்பாக மாறுவாங்க. இல்லை சார் எனக்கு கன்னி லக்கணம் சார். இப்போ வந்து உங்களுக்கு மனமே உங்களுக்கு எதிரி. அவர் அப்படி நினச்சிருப்பாரோ, இவர் இப்படி நினச்சிருப்பாரோ, என்னையை பார்த்து ஏன் இப்படி சிரிக்கிறாரு, என்னையை பார்த்து இவர் ஏன் முறைக்கிறாரு, ஐயோ உன்னையை பார்த்து முறைக்கவே இல்லையா. எப்படி இது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை எனக்கு இருக்காது. அப்போ என்னுடைய மனமோ என்னுடைய குழந்தைகளோ எனக்கு எதிரியாக மாறுமானா மாறும். இது வேணும்னாலும் வேண்டாம்னாலும் இதுதான் உண்மை. நீங்கள் எத்தனை யார் வேணால் எடுத்துங்க. கண்ணிலக்கணம் போகும்போது யாரெல்லாம் வந்து என்ன அவங்க 2 பேர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, என்னை பார்த்தா நீ சிரிக்கிறா அப்படின்னு இவங்களே ஒரு கற்பனையில் உருவாக்கிடுவாங்க. சார் எனக்கு ஏஎல்பி துலாலக்கணம் போகுது சார். இப்போ என்ன பண்ணுவோம், என்னுடைய முயற்சிகளே எனக்கு எதிரியாக மாறும். என் வாழ்க்கையில் வந்து நான் என் வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தோஷம் நினச்சி பாக்கியம் நினச்சி நான் ஒரு விஷயத்தை முன்னாடி நின்று செய்யணும்னு நினச்சேனோ அதுவே எனக்கு என்ன பண்ணும், எதிரியாக மாறுமானா மாறும். சார் எனக்கு விருச்சிக இலக்கணம் சார். ஏன்னா ஒவ்வொரு இலக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமான புரிதலும் உணர்தலும் வரும். எப்பயுமே வந்து இந்த விருச்சிக இலக்கணம் வரும்போது நான் எல்லாத்துலேயும் வந்து நானே வந்து என்ன பண்ணுவேன், நானே கோச்சிக்கிறது, நானே சண்டை போட்டுக்கிறது, நானே வெறுப்பாக மாறுறது, மற்றவங்க மேலே உள்ள குறைகளெல்லாம் நான் வந்து ஏதோ வந்து மற்றவங்க எனக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி நானே என்னையே வெறுப்பாக மாற்றி எனக்கு நானே எதிரியாக மாறக்கூடியது இந்த விருச்சிக இலக்கணம். தனுசு இலக்கணம் இது வந்து எப்பயுமே இந்த தனுசு இலக்கணம் வரும்போது எதிரி யார் அப்படின்னா இந்த பேராசையும் 2ஆம் தார தொடர்புகளும் இல்லது 2ஆம் தார வரக்கூடிய மனைவியாக வரக்கூடியவங்க தான் இதில் பெரிய போராட்டமாக இருக்கும். இவங்களே எதிரியாக மாறுவாங்கன்னா மாறுவாங்க. அடுத்தது மகர லக்கணம் ஏஎல்பியாக போகும்போது எப்பயுமே மகர லக்கணம் ஏஎல்பியாக போகும்போது இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப போராட்டமாக இருக்கும். இதில் அப்பாவும் சேர்ந்து நம்மளை வந்து எதிரியாக பார்ப்பார். அவர் செய்கிற மாதிரி செய்வார், பேசுகிற மாதிரி பேசுவார். குதர்க்கம்ங்கிற வார்த்தைக்கு முதல் இந்த மகர லக்கணத்தில் உங்களுக்கு கேள்வி போணுச்சுன்னா முழுக்க நான் இப்போயும் சொல்கிறேன், உங்கள் அப்பா தான் எதிரியாக மாறுவார். என்ன தெரியுமா சொல்லுவார், நான் உன்னை படிக்க வச்சல, உன்னை நான் வந்து வேலை வாங்கி கொடுத்தல அப்படின்னு யார் பெத்த பொண்ணுக்கு பெத்த பிள்ளைக்கு செய்யக்கூடியதை அவர் என்ன பண்ணுவார், திரும்ப சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணுவார், நீங்களே அவரை எதிரியை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சுடுவீங்க. இந்த கும்பலக்கணத்தை பொறுத்தளவுக்கு ஜாதகரே நானே எதிரியாக மாறுவேன்னா மாறுவேன். அதேமாரி கும்பலக்கணத்துக்கு வேறு யாரும் எதிரியாலாம் வேண்டியில்லை. அதேமாரி மீன லக்கணத்துக்கு எதிரியாருன்னா சூழ்நிலைகள் மொத்தமும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் புரிந்து கொள்ள முடியாத, என்ன நடக்குதுன்னே தெரிந்து கொள்ள முடியாத, எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளை என்ன பண்ணும், நான் வந்து கோவப்பட வைக்கும். அது வந்து ரொம்ப நேர்மையாக இருக்கிறதோ இல்லை நான் சரியாக இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இல்லை மற்றவங்களுடைய நிகழ்வுகளில் பொறுத்து கொள்ள முடியாது, அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் ரெண்டுமே தட்டி கேட்கக்கூடிய இடத்துல அது வந்து சூழ்நிலைகளை தன் கையில் கொண்டாட முடியாத இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியே இந்த 12 லக்கணங்கள் போகும்போது நானே எனக்கு எதிரியாக மாறும்போது நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மேஷ லக்கணம் எனக்கு போகுது அப்படின்னா நான் உதாரணமாக என்ன சொல்ல அப்படின்னா, ரொம்ப ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசிட்டார் அப்படின்னா நீங்கள் அப்போவே அந்த நிமிஷத்தில் அவர்கிட்ட கூப்பிட்டு இங்கே வாங்க கௌதம் நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் இப்படி சொன்னேன், உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த புரிதல் வரும். சும்மா வந்து இல்லை நீ என்னை பேசிட்டில்ல, நான் உன்னை பேசிட்டல, 1 நிமிஷத்து 2 நிமிஷம் பேசுனா அந்த நிகழ்வு பேசுனது ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் ஒன்று தவறாக புரிஞ்சுட்டு வந்துட்டு அவர் ஏதோ ஒரு விஷயம், உதாரணத்துக்கு
இந்த வார்த்தைகள் எப்படி மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு வண்டியில் வேகமாக போயிட்டுருப்பார். ஐயா பார்த்து போங்க அப்படின்னு அந்த ஒரு அம்மா சொல்லுது. அந்த பையன் என்ன சொல்கிறான், நான் வேகமாக போனால் நீ அடிபட்டு போடுன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த அம்மா என்ன சொன்னுச்சு, நீ பார்த்து போன்னு சொன்னதில்ல ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி என்னதால நான் வேகமாக போனால் அடிபட்டு போகணும்னு நீ சொன்னில்ல அப்படின்னு எங்கள் அம்மாட்ட போய் சொன்னால் எப்படி இருக்கும்? இப்படி தான் இந்த ஒருத்தருக்கும் இந்த எதிரியாக உருவாக்கப்படுவதும் இந்த வார்த்தைகளும் வாழ்க்கைகளில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்காக தான் ரொம்ப அழகாக எல்லாருக்கும் ரொம்ப 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 வார்த்தையில் கவனம். ஏன்னா வார்த்தை தான் வாழ்க்கை. ஏன்னா இது ரொம்ப ஏன்னா காலங்காலமாக நம்ம வாழ்க்கை நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட்டு மேஷ லக்கணமாக இருக்கட்டும், மிதுன லக்கணமாக இருக்கட்டும், சிம்ம லக்கணமாக இருக்கட்டும், எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிரி உங்கள் கூடவே இருக்குது. நீங்கள் தான் அதை பத்திரமா பாதுகாக்கணும். எதுவும் போட்டியும் வேண்டாம், பொறாமையும் வேண்டாம். இதில் நம்மளுடைய புரிதலும் உணர்தலும் வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக வைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான புரிதல் இருக்கும். மற்றவங்க யாரையும் குறைகளாக கூடுதலாக நினைக்க வேண்டாம். நம்ம நிறைகளை நினைத்து நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுவோம். அச்சய இலக்கண பற்றி ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி